இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு, நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை, தலைவருடைய வரலாறு, பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமாருக்கு வேலை செய்யணும். எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும், மக்களோடு மக்களா பழகணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. திட்டங்களை எடுத்து பேசுங்க. மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70,000 பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும். அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும்னு நம்புறேன்.